கேன் saree எப்படி கட்டுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இந்த பார்டர் முடிய போகுது ஓகேங்களா. இப்போ இதை எப்படி நம்ம பின் பண்ணணுன்றத பார்த்துக்கோங்க. இதையுமே ஒரு ஃப்ளீட் மடிக்கும் போது இப்படி இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது லெகங்கா கட்டும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம். ஸ்கர்ட் டைப் மாதிரியே வேணும், அந்த லைன் பை லைன் நம்ம ஃப்ளீட் எடுத்துருக்கிறது தனித்தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பின் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ஸோ இப்போ கேன் saree எப்படி கட்டலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. கேன் saree கட்ட போகிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, டபுள் saree, அதாவது 2 சாரியை வச்சு எப்படி கட்ட போகிறோன்றது தான். ஒரு saree ஸ்கர்ட்டாக கட் பண்ண போகிறோம், ஒரு saree மேலே லெகங்கா டைப்பில், அதாவது ஷால் மாதிரி வியர் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன், சாரீக்கு எப்போவுமே டக் பண்ணுற மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், டக் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் டக் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக நான் டக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், டக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா கேப் விட்டு பண்ணிங்கன்னா சாரீ கரெக்டாக அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு உள்ளே டக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு ஸ்கர்ட் டைப்பில் வரும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்து டக் பண்ணிகிட்டே வாங்க உள்ள. ஸோ நீங்கள் உள்ளே என்ன பண்ணலான்னா, ஸ்கர்ட் உள்ளெல்லாம் பஃப்னு இருக்கிறதுக்காக கேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாரியை வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் டைப் கிடச்சிரும். ஃபுல்லாக இந்த மாதிரி டக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கேப் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும், ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாரியை டக் பண்ணி, ஸோ இதை அப்படியே டக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இவங்களுக்கு நான் குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு சாரீ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு சாரீ, இந்த ஒரு சாரீ ஃபுல்லாகவே நம்ம ஸ்கர்ட் டைப்பில் கட்டணும். ஸோ அதனால் குட்டி குட்டி ஃப்ளீட்டாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே சாரியை டக் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கேயுமே ஒரு மாதிரி அழகாக ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து இப்படி டக் பண்ணிங்கன்னா ஸ்கர்ட் டைப்பில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து டக் பண்ணிங்கன்னா
போட்டு அப்படியே மொத்தமாக இப்படி சுருட்டியெல்லாம் டக் பண்ணிங்கன்னா அங்கங்கே வந்து ரொம்ப பவுன்ஸியாக நின்றும். இதுக்கு நீங்கள் அயனிங்லாம் கொடுக்கவே தேவையில்லை. லாஸ்ட்டாக ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அயனிங் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்லேயுமே அதே மாதிரியே ஃபுல்லாக இப்படியே இந்த ஸ்கர்ட் டைப்பே வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி கீழே இந்த லென்த் விடும்போது மாற்றக்கூடாது. முன்னாடி ரொம்ப இறக்குன மாதிரி பின்னாடி தூக்குன மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்டர் வரைக்குமே நான் உள்ளே வந்து டக் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக அதே ஒரே அளவாக வரும், மாறாது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கேப்புமே கரெக்டாக வச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இந்த பார்டர் முடிய போகுது. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம பின் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. இதையுமே ஒரு ஃப்ளீட் மடிக்கும்போது இப்படி உல்ட்டாவாக மடிச்சிங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை உள்ளே போய்க்கும். ஸோ இப்படி உல்ட்டாவாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே டக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதைய இந்த சைடில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பின் பண்ணி நான் செக்யூர் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்கர்ட் டைப் இல்லையா, ஸோ இந்த ஸ்கர்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி ஓப்பனில் இருக்குது, நான் இது ரெண்டையும் உள்ளே வச்சு பின் பண்ண போகிறேன். எப்படி பின் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு உள் சைடாக பின் பண்ணிக்கணும். இதையுமே நான் உள்ளே வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கர்ட் டைப் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்கர்ட் டைப்பில் கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரஃப்பாக ஒரு அயனிங் கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரைட்னர் மிஷின் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அயனிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி அயனிங் பண்ணுறேன்றத பாருங்கள். ஸோ அயனிங் மிஷினில் ஹீட் கம்மியாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இப்போ ஒவ்வொரு ஃப்ளீட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், அயனிங் கொடுக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளீட் தானே வச்சோம், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அயனிங் கொடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் இதை அயனிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லை எனக்கு பஃபியாக இருக்கணும், ஸ்கர்ட் வந்து நல்லா பஃப்னு இருக்கணும்னா நீங்கள் அயனிங் கொடுக்க தேவையில்லை. நீட்டாக வேணும், நல்லா பார்க்கறதுக்கு ஸ்கர்ட் டைப் மாதிரியே வேணும், அந்த லைன் பை லைன் நம்ம ஃப்ளீட் எடுத்துருக்கிறது தனித்தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அயன் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ளீட் எல்லாம் உங்களுக்கு அழகாக தெரிய வரும். இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஸ்கர்ட்டை அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். மேலே வந்து எப்படி இன்னொரு சாரீ வச்சு எப்படி வியர் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சாரீ அதாவது மேலே கேன் முடிச்சிட்டோம், ஆல்ரெடி ஸ்கர்ட் டைப் முடிச்சிட்டோம். மேலே எப்படி கட்டணுன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? வெறும் பல்லு ஃப்ளீட் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும், அதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும், நான் வந்து உள்ளே நம்ம டக் பண்ணுவோம் இல்லையா, உள் சைடு சொல்லுவோம் இல்லையா, சாரியோட உள் சைடு எடுத்திருக்கேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய சாரீ, ஸோ நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க.
ஓகேவா? நான் இதில் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ளீட் வைக்க போகிறேன். ஸோ நம்ம எப்போவுமே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ளீட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இது லெகங்கா கட்டும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே உள்ளே டக் பண்ண போகிறோம். சென்டராக டக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத, ஸோ இதை தான் பின்னாடி எடுத்துகிட்டு வந்து திரும்ப. ஸோ இதை பின்னாடி எடுத்துகிட்டு வர போகிறோம். அங்கே ஃப்ரண்ட்டில் டக் பண்ணி ஸோ பின்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து ஹிப்புலாம் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை வந்து உள்ளே நல்லா இங்கே டக் பண்ணிவிட்டு இங்கே சைடில் இதை நீங்கள் டக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதாவது இப்படி வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹிப்லாம் மறைஞ்சிரும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் டைப்பில் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்கர்ட் டைப் நம்மளுக்கு விசிபிளாக தெரியணும். ஸோ தெரியணுன்றனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு கேப் விடுறேன். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு நான் கட்டுறேன். பேலன்ஸ் இருக்கிறத பின்னாடி அதே மாதிரி ஃப்ளீட் வைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளீட்டையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே டக் பண்ணிடலாம். ஸோ உள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், டக் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் வேணுமோ பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத டக் பண்ணிக்கோங்க. சென்டராக டக் பண்ணணும், சைட்லலாம் டக் பண்ண தேவையில்லை. சென்டராக டக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஓகே, திரும்ப. ஸோ மீதி பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு இங்கே சென்டர் ஃப்ளீட்டாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும் போதே டைட்டாக ஃபஸ்ட்டு பின் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஃப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படியும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதாவது எனக்கு இந்த சைடு வந்து கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதையுமே இன்னும் ஒரு ஃப்ளீட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டக் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. ஜுவல் போட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ கேன் கட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜுவல் போட போகிறோம். ஓகேங்களா, இதுக்கெலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஜுவல் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்குமே. ஸோ
ஸோ நான் இவங்களுக்கு ஜுவல் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு நீங்கள் 10 மினிட்ஸ் போதும் இது நீங்கள் கட்டுறதுக்கு. ஸோ saree மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக அழகாக வெறும் இந்த ஃப்ளீட் மட்டும்தான் நீங்கள் வைக்க போகிறீங்க, பல்லு ஃப்ளீட் மட்டும்தான் வைக்க போகிறீங்க. அது மட்டும் வச்சுட்டு எப்போவுமே லெகங்காக்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கட்டிடலாம். ஸ்கர்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நீங்கள் ஸ்கர்ட் அழகாக பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். ஸோ மெயின் வந்து ஒட்டியானம் கட்டினீங்கன்னா தான் இது வந்து அழகாக நிற்குமே. ஸோ ஒட்டியானம் வந்து அழகாக கட்டிடுங்க. ஒட்டியானம் கட்டும் போது இந்த ஃப்ளீட்டெல்லாம் ஒரு வாட்டி சரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டினீங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸில் பிடிச்சிக்கோ. ஒட்டியானத்தை கீழே வந்துடும். ரைட்டாக இருக்கா? ஓகே. இந்த வீடியோவில் கேன் saree எப்படி கட்டுறோன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.